அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கு உண்டான ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, மனிதனே நீ எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எதற்காக அலைந்து கொண்டிருக்கிறாய்? எதை தேடி விரைந்து விரைந்து தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் கொஞ்சம் நின்று சிந்தித்து பார். அல்லாஹு தாலா உனக்கு வேண்டியதை முன்பே உன்னுடைய தலையெழுத்தில் எழுதிவிட்டான். உனக்குண்டானதை, உனக்கு உண்டான சந்தோஷம், உனக்குண்டான வேதனை, உனக்குண்டான தேவை, உனக்குண்டான மகிழ்ச்சி, உனக்குண்டான நட்பு, உனக்குண்டான பணம், உனக்குண்டான நகை அனைத்துமே எந்த அளவிற்கு உன்னை வந்து சேருமோ, எப்போது வந்து உன்னை சேரும் அப்படி என்பதை அல்லாஹு தாலா முன்பே ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்திலும் எழுதிவிட்டான். நம்போ எதை தேடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காக நம்ம அலைது கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சமாக நம்ம நின்று சிந்தித்து பார்த்தோமேயானால் அனைத்துக்குண்டான விடையும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அன்பர்களே, தோழர்களே, இரு கைகள் ஏந்துவோமாக. ஆமீன். நம்மளுடைய துவாக்கள் மறுக்கப்படுகிறது, ஏற்கப்படவில்லை, தாமதமாகப்படுகிறது. இதற்குண்டான காரணம் என்னவென்றால், நம்ம துவாவில் நம்ம கேட்கக்கூடிய விதிமுறைகள், நம்ம கேட்கக்கூடிய வழிமுறைகள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுடைய கஷ்டங்களை, நம்மளுடைய துக்கங்களை, நம்மளுடைய வேதனைகளை, நம்மளுடைய சந்தோஷங்களை அல்லாஹ் கிட்ட நம்ம துவாவாக கேட்போம். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வை புகழ வேண்டும். ஏன்னா கொடுக்க போகிறவன் அவன்தான், நம்மளுடைய பார்த்துக்க போகிறவன் அவன்தான். அப்போது நம்ம எடுத்தோடனே அல்லாஹு தாலாவை புகழ வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் கூறக்கூடிய உம்மத்தாக நம்ம இருக்க வேண்டும். இதை இரண்டும் செய்த பிறகுதான் நம்மளுடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய கஷ்டங்களை அல்லாஹு தாலாவிட்ட துவாவாக கேட்க வேண்டும். இந்த துவா கபூல் செய்யட்டும். ஆமீன். நல்ல பழக்க வழக்கங்களை முழுமைப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹு தாலா எல்லா மனிதர்களின் வெற்றியை தீனில் வைத்துள்ளான். அல்லாஹுடைய கடமைகளுக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைக்கும் தீன் என்று சொல்லப்படும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைப்படி வாழ்வதில் மாபெரும் வெற்றி இருக்கிறது. ஆகவே நபி அவர்களின் உம்மத்தாக நம் அனைவரும் இருப்போமாக. ஆமீன். எனவே முழு தீனையும் அறிந்து கொள்வதும் அதன்படி செயல்படுவதும் மிகவும் அவசியமாகும். சுபஹானல்லாஹ். நம்ம அனைவரும், நம்ம ஒவ்வொரு முஸ்லிம்களும் தீனின்படி, தீனின் முறைப்படி செயல்படுவோமாக. அதில் ஒருவராக இருப்போமாக. ஆமீன். கேள்வி பதில் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாம் யார்? நாம் முஸ்லிம்கள். நமது மார்க்கம் எது? நமது மார்க்கம் இஸ்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மையும் இந்த முழு உலகத்தையும் படைத்தவன் யார்? நம்மையும் இந்த முழு உலகத்தையும் படைத்தவன் அல்லாஹு தாலா. மிக பெரியவன் யார்? அல்லாஹு தாலா தான் மிக பெரியவன். நாம் யாரை வணங்குகிறோம்? அல்லாஹு ஒருவனையே வணங்குகிறோம். நாம் அல்லாஹுவை எவ்வாறு வணங்குகிறோம்? தொழுகையின் மூலமும், நோன்பு வைப்பதின் மூலமும், நற்செயல்கள் செய்வதின் மூலமாக வணங்குகிறோம். சுபஹான் அல்லாஹ். நம்ம தொழுகையின் மூலமாக அல்லாஹுவை தொழுகிறோம், அவனை நினைக்கிறோம். நோன்பின் மூலமாக அவனை நெருங்குகிறோம். நம்மளுடைய நற்செயல்கள் செய்வதின் மூலமாக நம்ம அல்லாஹு தாலாவை மிக நெருக்கமான உள்ளவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக. அதில் ஒருவராக இருப்போமாக. ஆமீன். ஒரு ஹதீஸ் பற்றி பார்க்கலாம். மார்க்க கல்வியுடையவர்களுக்கான வானம் பூமியில் உள்ள அனைத்து வஸ்துகளும் பாவ மன்னிப்பிற்காக துவா செய்கிறது. யாரெல்லாம் மார்க்க கல்வியை கற்கிறார்களோ அவர்களுக்கு வானம் பூமியில் உள்ள அனைத்து வஸ்துகளும் துவா செய்கிறது. அது மட்டும் இல்லாம கடலில் உள்ள மீன் இனங்களும் நம்மளுக்காக துவா செய்கின்றன. மார்க்க கல்வியை கற்பது மிகவும் அவசியமாகும். இதை கற்பவர்கள் மிக சிறந்தவர்களாக விளங்கப்படுகிறார்கள். மார்க்க கல்வியை கற்பவர்களிடம் அல்லாஹ்விடத்தில் மிக பெரிய அந்தஸ்து உள்ளது. அனைத்து படைப்பினங்களும் மார்க்க கல்வியை கற்பவர்களின் பாவ மன்னிப்பிற்காக துவா செய்கிறது. அதாவது பிற படைப்பினங்கள் மார்க்க கல்வியை கற்பவர்களுக்கு துவா செய்கிறார்கள். அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்கிறார்கள். அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய நம்மளுக்கு ஞாபகத்தை கொடுத்திருக்கிறான். ஆமீன்.